ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீமிதி திருவிழா. வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம். தீமிதி திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எரிகரும்புகள் சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பொதுமக்கள் கோவிலுக்கு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆலய நிர்வாகமும் பார்த்திங்கன்னா இதை மாதிரி எரிகரும்புகள் வாங்கி இதை பார்த்திங்கன்னா ஒரு ரோஜா மலர்கள் மாதிரி மலர வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாம் கட்டையெல்லாம் எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி ரோஜா மலர்கள் சிகப்பாக இருக்கோ அதை மாதிரி இந்த தணல் பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கும். அதனால் இதை பார்த்திங்கன்னா மலர்கள் தான் சொல்லுவாங்களே தவிர அந்த தணல்னு பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ மலர் பூ மிதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஆயத்த பணிகள் தான் பார்த்திங்கன்னா இங்கே நடந்துகிட்ருக்கு. மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில் குலதெய்வமாக வணங்குறவங்க இங்கே இந்த ஆலயத்தை ஏற்படுத்தி இங்கே வணங்க ஆரம்பித்தாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் சிறப்பாக திருவிழா நடைபெற அளவுக்கு கோவில் பார்த்திங்கன்னா பெருசாக கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் கூழ் ஊற்றுற அன்னைக்கு தான் இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்க வீடுகளில் கூழ் ஊற்றுவாங்க. ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா இங்கே கன்னியம்மன் கோவிலில் என்றைக்கு கூழ் ஊற்றுறாங்களோ அன்றைக்கி தான் எங்கள் வீட்லேயும் இதை மாதிரி ஒரு அண்டாயில் கூழ் காய்ச்சிட்டு அந்த கூழ் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு கோவிலில் ஊற்றுறாங்கன்னும் போது ஒரு 11-11:30 இங்கே இருக்க பொதுமக்கள் பார்த்திங்கன்னா இதை மாதிரி கூழ் காய்ச்சி ஊற்றிடுவாங்க. அம்மன் கோவிலில் 12 மணிக்கு சாமியை வர்ணித்து அதுக்கப்புறம் கூழ் ஊற்றுவாங்க. இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா 4:30-6. ஸோ அதுக்கு முன்னாடி அம்மன் கரகம் இங்கேருந்து அங்காளம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதை அலங்காரம் செய்த பிறகு தீ மிதிக்கிற காப்பு கட்டின பக்தர்கள் இந்த அலங்காரம் செய்த கரகம் வரும்போது பின்னாடியே கரகம் பார்த்திங்கன்னா முதல்ல தீமிதி திருவிழாவில் தீ மிதித்ததுக்கப்புறம் பக்தர்கள் வேண்டுதல்கள் இருக்கவங்க வருடம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பொதுமக்கள் இந்த புஷ்பத்தை மிதிப்பாங்க. நிறைய குலதெய்வமாக வழிபடக்கூடியவங்க கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த புஷ்பங்களை மிதிச்சுட்டு போவாங்க. வேண்டுதல்கள் இருக்கவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டு தவறாமல் மிதிக்கிறவங்களும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பக்தர்கள் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் இந்த கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எரிய வச்சுட்டு பார்க்கும்போதே தெரியுது நல்லா சிகப்பாக எப்படி ஒரு ரோஜா மலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நல்லா வந்துட்ட பிறகு இப்போ இவங்க கட்டை வச்சு இழுக்கிறாங்க பாருங்கள். இதை மாதிரி இழுத்து சமமாக்கின பிறகு தான் பூஜைகள் பார்த்திங்கன்னா போட ஆரம்பிப்பாங்க. வழியாக பார்த்திங்கன்னா 51 ஆண்டுகள் இவங்க செய்கிறதால பாரம்பரிய முறைப்படி என்னென்ன சடங்குகள் இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆலய நிர்வாகம் கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தீ பரப்பி வச்சுருக்காங்க. 4 மூலைகள்லேயும் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் குங்குமம் தடவி வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கனிகள், தேங்காய், பூசணிக்காய் இதெல்லாம் இந்த மலர்களை சுற்றி திருஷ்டி சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனோட மடியில் இந்த புஷ்பத்தை எடுத்துகிட்டு போய் வேப்பிலையோடு வைப்பாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த தீ மிதிக்கிற திருவிழா பார்த்திங்கன்னா ஆரம்பமாகும். அதுக்கான ஆயத்த பணிகள் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்கன்னும் போது 6:30 மணிக்கு மேலே அங்காளம்மன் கோவிலிருந்து அந்த கரகம் பார்த்திங்கன்னா வர்ணித்து அலங்காரம் செய்து வந்த பிறகு மிதிக்க ஆரம்பிப்பாங்க. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரமாவது நிறைய பக்தர்கள் இந்த தீ மிதிப்பாங்க. நிறைய இடங்கள்லேருந்து மக்கள் கூடுறதால நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது மாடியில் கீழே எல்லாமே சரியான ஒரு பாதுகாப்போட மக்கள் பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காங்க. காவல்துறை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதுன்னே சொல்லலாம். மக்களை ஒரு ஓரமாக இருக்க சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா வழி நடத்தியிருந்தாங்க. மக்களும் பார்த்தா ரொம்பவே அமைதியாக நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது எல்லாம் அவங்கவங்க அமைதியாக நின்றுட்டு இந்த திருவிழாவை பார்த்திங்கன்னா சிறப்பித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அம்மனுக்கு தேங்காய் உடைக்கிறது அது பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் இந்த புஷ்பங்களை சுற்றி உடைப்பாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க.
இதெல்லாம் செய்த பிறகு தான் இந்த புஷ்பத்தை நம்ம மிதிக்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ ஒரு தீ மிதி திருவிழா அப்படின்னும்போது என்னென்ன சடங்குகள் இருக்கோ அதை பார்த்திங்கன்னா இவங்க முறைப்படி செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த தீமிதி திருவிழா நல்லபடி நடக்கணும், அம்மனோட அருள் கிடைக்கணும், அம்மன் இதை சுபமாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ சுற்றி வந்துட்டு இதை உடைக்க போகிறாங்க. இந்த முறைப்படி செய்யக்கூடிய இந்த சாங்கியங்கள் செய்த பிறகு எதிரில் பார்த்திங்கன்னா கரகங்கள் ஜோடிச்சிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பார்த்திங்கன்னா அந்த கரகங்கள் வரும். அதுக்கப்புறம் இந்த தீமிதி திருவிழாவில் கரகங்கள் இறங்கின பிறகு இங்கே இருக்கிற இந்த பக்தர்கள்லாம் இறங்குவாங்க. அதுக்கு அடுத்தது பொதுமக்கள் பார்த்திங்கன்னா வரிசையாக ஒவ்வொருத்தராக இறங்குவாங்க. வேண்டுதல்கள் இருக்கிறவங்க நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்ன வரங்கள் வேண்டுமோ அதை வேண்டிக்கிறாங்கன்னும்போது அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இந்த தீமிதி திருவிழாவில் பங்கேற்று காப்பு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கட்டியிருந்து விரதம் இருந்து அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த தீ மிதிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மஞ்சள் நிற ஒரு துணியில் என்ன பண்ணுவாங்க, வேப்பிலையில் அங்கே இருக்கிற அந்த மலர்களை எடுத்து வச்சு அம்மனோட மடியில் வச்சுட்டு உத்தரவு வாங்கிட்டு வந்த பிறகு தான் இந்த கரகங்கள் முதலில் இறங்கின பிறகு மக்கள் பார்த்திங்கன்னா இறங்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அவங்க கையில் ஈரமான மஞ்சள் துணி, அந்த மஞ்சள் துணி வேப்பிலை அதுக்கப்புறம் அந்த மலர்கள் எடுத்து வச்சு இப்போ அம்மனோட ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே அம்மன் மடியில் வச்சு உத்தரவு வாங்கிட்டு வந்த பிறகு தான் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வேலைகள் நடைபெறும். இந்த நேரத்திலே பார்த்திங்கன்னா அங்காளம்மன் கோவிலில் இந்த கன்னியம்மனோட கரகங்கள் பார்த்திங்கன்னா ஜோடித்து வர ஆரம்பிக்கும். மலர்கள், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தீயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக மிதிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அம்மனோட கரகம் வர ஆரம்பிச்சிடுது. இங்கே சைடில் இருக்க இந்த பக்தர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சாமி வர ஆரம்பிச்சிடுது. பார்த்திங்கன்னா தெரியும், அம்மனோட இந்த சக்தி கரகம் தான் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த தீமிதி திருவிழாவில் பங்கேற்கணும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா இன்னொரு கரகம், இதை மாதிரி 3 கரகங்கள் பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழாவில் இவங்க இறங்கின பிறகு தான் மற்ற பக்தர்கள் வந்து இறங்கணும். இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமாகவே போட்டிருக்காங்க. அடர்த்தி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. பக்தர்கள் கால் வைக்கும்போதே உள்ளே எந்த அளவுக்கு போது பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த தீமிதி திருவிழாவை பக்தர்கள் பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டாடுறாங்க. எந்த நேர்த்தி கடன் இருக்கோ அப்படி இல்லை குலதெய்வமாக இருக்கிறவங்க வருஷம் கூட நேர்த்தி கடன் இல்லாதவங்க கூட பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பக்தர்கள் இந்த புஷ்பம் மிதிப்பாங்க. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், ரோஜா மலர் மாதிரி எப்படி சிகப்பாக இருக்குன்னுட்டு. நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா வயதானவர்கள், கை குழந்தைய கையில் வச்சிட்ருக்கவங்க, இதை மாதிரி நிறைய வேண்டுதல்களோட மக்கள் பார்த்திங்கன்னா இந்த தீமிதி திருவிழாவில் பங்கேற்பாங்க. எப்பயுமே வந்து சில ஆலயங்களில் மொத்தமாக பார்த்திங்கன்னா பக்தர்களை விட்டுடுவாங்க. இங்கே வந்து வரிசையாக 5 பேரை நிற்க வச்சுட்டு ஒருத்தராக தான் இங்கே உள்ள தீமிதிக்கு அனுமதிப்பாங்க. அந்த ஒருத்தர் கூட பார்த்திங்கன்னா தீ மிதித்து வெளியில் அவங்க போனதுக்கப்புறம் தான் இன்னொருத்தரை பார்த்திங்கன்னா உள்ளே விடுவாங்க. ஸோ இந்த ஆலய நிர்வாகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக எல்லா வேலைகளையும் செய்வாங்க. பார்க்கும்போதே தெரியும், மக்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ அமைதியாக இருந்து இந்த திருவிழாவை சிறப்பிக்கிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் எதிரில் இந்த மாடியில் சைடில் எல்லா இடத்துலையும் பார்த்தாவே தெரியும். ரொம்பவே இந்த திருவிழா பார்த்திங்கன்னா மக்கள் அமைதியோட, மதியம் கூழ் ஊற்றுற திருவிழாவும் சரி, ரொம்பவே மக்கள் ஒற்றுமையாக ரொம்ப அமைதியாக பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவை சிறப்பித்தாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த தீமிதி திருவிழாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக, காவல்துறையினரை ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு ஒதுங்கியிருந்து எல்லா மக்களும் தீ மிதிக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. அதுதான் இந்த திருவிழாவோட சிறப்புன்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வயசானவங்க கூட நிறைய பேர் தீ மிதிக்கிறதுக்கு வராங்க. இந்த தீமிதி திருவிழாவோட தாற்பயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இதை மாதிரி இவங்க தீயில் இந்த பாதம் பட்டு இவங்க இந்த பக்தியோடு மிதிக்கிறாங்கன்னும் போது
இந்த உஷ்ணம் பார்த்திங்கன்னா உடல் முழுக்க பரவ செய்யுது. இதை மாதிரி இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இது பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடிய உண்மை. இந்த அறிவியல் பூர்வமாக இப்போ சொல்லக்கூடிய இந்த உண்மையை தான் பண்டைய காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இதை மாதிரி தீமிதி திருவிழா அப்படின்ட்டு ஒரு சமயத்தோட நமக்கு இதை சம்மந்தப்படுத்தி கொடுத்துருக்கு. அம்மன் ஆலயங்களில் எல்லா ஆலயங்கள்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம தீமிதி திருவிழா பார்க்கலாம். பெரியபாளையத்தம்மன், கன்னியம்மன், திரௌபதி அம்மன், என்னென்ன குலதெய்வம் யார் வணங்குறாங்களோ அந்த சிறிய ஆலயங்களாக இருந்தால் கூட தீமிதி திருவிழான்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடி மாதங்களில் கண்டிப்பாக நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் கூழ் ஊற்றி அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்த பிறகு மாலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த தீமிதி திருவிழா எல்லா ஆலயங்கள்லையுமே சிறப்பாக நடைபெறும். கன்னியம்மன், அங்காளம்மன், பச்சம்மன், திரௌபதி அம்மன் அப்படின்னு எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த தீமிதி திருவிழாவை பார்க்குறோம். திரௌபதி தாயாருக்கு பார்க்கும்போது மகாபாரதத்தில் அவங்களோட அந்த சபதம் நிறைவேறின பிறகு தன்னை புனிதப்படுத்தி கொள்வதற்காக இந்த தீயில இறங்கிட்டு அவங்க பார்த்திங்கன்னா பார்வதி தேவியாரோட ஒரு அம்சமாக விளங்குறாங்க. அந்த மாதிரி தான் திரௌபதி அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த தீமிதி திருவிழா நடைபெறுது. இப்போ நடக்கிற இந்த அம்மன் கோவில்களில் ஆடி மாதங்களில் இந்த திருவிழா நடைபெறத்துக்கான முக்கியமான காரணம் பார்க்கும்போது இந்த பாதங்கள் அந்த தீயில பட்டுட்டு இந்த உடல் முழுக்க அந்த உஷ்ணம் ஏறும்போது மனிதர்களுக்கு